திருவாரூர் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் திருமணமான 3 மாதங்களில் தம்பதி தற்கொலை செய்து கொண்டிருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தை அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில். முத்துக்குமார், என்ன ஆச்சு? 3 மாசத்துக்குள்ளே அந்த தம்பதி தற்கொலை செய்வதற்கான காரணம் என்னன்னு தெரிய வந்திருக்கா? வணக்கம் கோபால். இந்த சம்பவம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஆத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் உதயபிரகாஷ், வயது 23. ஆட்டூர் என்பவரும் நாகை மாவட்டம் நீடூர் வேளாங்கண்ணியை சேர்ந்த ஹேமா என்பவரும் இருவரும் காதலித்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் ஹேமா குடும்பத்தினர் வேளாங்கண்ணியில் பெண்ணை காணவில்லை என புகார் கொடுத்துள்ளனர். விசாரணைக்காக இருவரையும் அழைத்த பொழுது அவர்கள் அங்கு செல்லவில்லை. அதன் பிறகு பெண் வீட்டிலும் இவர்களை பற்றி பேசவில்லை. இந்த நிலையில் மேற்கண்ட இருவரும் உதயபிரகாஷின் சித்தியான ராஜேஸ்வரி வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை 5 மணி அளவில் வீட்டில் பார்த்த பொழுது ஹேமா வீட்டு அறையில் ஜன்னலில் தூக்கு மாட்டி இருந்த நிலையில் உள்ளார். இதை பார்த்த உதயபிரகாஷ் வீட்டின் எதிரே உள்ள புளிய மரத்தில் அதிகாலை அவரும் தூக்கு மாட்டி இறந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று இருவரது உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனையாக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். மேலும் இந்த சம்பவத்தால் பகுதியில் முழுவதும் சோக நிலை நிலவி வருகிறது. திருமணமாகி 3 மாதங்களில் காதலர் இறந்து போன சம்பவமான பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி முத்துக்குமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.